பாஜக ஆளாத மாநிலங்கள், எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் கூட பிரதமர் உள்துறை அமைச்சர் வருகிற போது அவங்க ஸ்டேட்மெண்ட் தான் நம்புறாங்க, அவங்க கருத்துக்கு தான் மதிப்பு கொடுக்குறாங்க. இப்போ பேச்சுவார்த்தை மூலமாக இதை முடிவுக்கு கொண்டு வர முடியாதா? அரசியலாக தான் இதை அணுகப்பட வேண்டும். கண்டிப்பாக சரியான கேள்வி. இந்த கேள்விக்கு முக்கியமான பதில் என்னன்னா, இங்கே திமுக அரசு இங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த விஷயத்தை இவங்க அணுக போறாங்கன்னா முதல்ல அவங்க எங்க வந்திருக்கணும், அதாவது இங்க ஒரு டெப்டி சிஎம் போடணுங்கிறதுக்கு முன்னாடி சுறுசுறுப்பா போய் பிரதமர் பார்த்து பேசிட்டு வர தெரிந்த அவருக்கு தமிழகத்துல இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குன்னு போய் சந்திக்கலாமே, பேசலாமே. அங்க பேசுறதுக்கான என்ன முகாந்திரம் எடுத்தார்கள், என்ன ஒரு முன்னெடுப்பு கொடுத்தாங்க அவங்க, அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இங்க நடக்கிறது ஒரு பிரிவினைவாத, இங்க ஒரு பதற்றத்தை உருவாக்க வேண்டும், இங்க ஒரு பொய்யான ஒரு தகவலை உருவாக்க வேண்டும், இங்க ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும். ஆமா, கண்டிப்பா வடக்கு தெற்குங்கிற ஒரு பேதத்தை உருவாக்கி இங்க ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டும். என்ன சொல்றாங்க, கம்பேர் என்ன பண்றாங்க, யூபியை பாரு, மத்திய பிரதேசத்தை பாரு, மத்திய அரசு தயாரா இருக்கா, பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கா? எங்க யார் தான் இல்லாம இருக்கா? உங்க தேவைக்கு அவசரமா போறீங்கல்ல மத்ததெல்லாம் பேசுறதுக்கு, ஏன் நாட்டு மக்களின் தேவைக்காக நீங்க போகவில்லை, ஏன் நீங்க பேசவில்லை? இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டு தான் வைக்கணும். தமிழகத்துல ஒரு சட்டமன்ற கட்டிடம் கட்டினார், கலைஞர் அவர்கள் கட்டினார், பெருசா கட்டினாங்க, அது இப்ப மருத்துவமனை ஆகி போச்சு. அதுல 310 சீட்டு போட்டாங்க. என்ன கணக்குல போட்டாங்க? அது இடிச்சிட்டாங்க மேடம், அது வேற விஷயம். அது எந்த கணக்குல போட்டீங்க? 848 கேக்குறீங்க, மேல எங்க இருக்கீங்க? நீங்க செஞ்சாங்கன்னா உங்களுக்கு தக்காளி சட்னி இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூடுறதுனால 840 சீட் என்ன கணக்குல போட்டாங்க? நீங்க 310 சீட் சரி சார், முடிப்போம் சார், நேரம் ஆயிடுச்சு, செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. வாதம் பேசுகிறார்கள், செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. அவர் தயாரா இருக்காங்க, மத்திய அரசு பேச்சுவார்த்தைக்கு தயாரா. இவர் சார் பிஜேபில இருந்து வர பேசுறவங்க எல்லாம் போய் சொல்லிட்டு தான் சார் பேசுறாங்க. இவர் சொல்றதுனால தயாரா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. 2023ல விமன் ரிசர்வேஷன் பில்ல டீலிமிட்டேஷன் கொண்டு போய் சேர்த்தப்ப அப்பயே கேட்டோம், நம்ம அப்பயே சொன்னது கழுத்துக்கு மேல இது கத்தியா இருக்குன்னு அப்பயே சொல்லிட்டோம். நாங்க இப்ப புதுசாலாம் ஆரம்பிக்கல. அதனால இவர் இந்த மாதிரி பொய் பேசுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூல இன்னொரு ஒரு விஷயம் சொன்னாரு, 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்கும் அப்படின்னு. 2029ல நடக்க போகுது. 2026ல இவங்க டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்க. 29 எலெக்ஷன்ல அவங்க அமல்படுத்த போறாங்க. இவர் புதுசா வேற ஒன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு முன்னாடியே நடக்கும்னு வேற சொல்லியிருக்காரு, வேற ஏதோ பிளான்ல வேற இருக்காங்க. அதனால மக்களை ஏமாத்துறதுல குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுல பேசுறதா போய் நம்ப மாட்டேன்றீங்களா? தமிழ்நாட்டு பிஜேபி மத்த மாநிலத்துல இருக்க பிஜேபி அந்த மாநிலத்தோட மக்களுக்காவது கொஞ்சமாவது அவங்க உண்மையா இருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்கால் பெங்காலிக்காக பேசுறாங்க, இங்க ஃபட்னாவிஸ் அவரே கூட மராட்டிக்காக பேசுறாரு. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த ஸ்டேட் யூனிட் பிஜேபி மட்டும் தமிழ் மக்களுக்காக பேச மாட்டேங்குது. தமிழ் மக்களோட துரோகிகளா இங்க செயல்பட்டு இருக்காங்க.